அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் நடந்த ஒரே உண்மை சம்பவம். அது என்னவென்றால், நான் கூறுகிறேன் கேளுங்கள். பழனி முருகரைப் பற்றிதான். என்னோட சூழ்நிலையால் பழனி முருகரை 2 முறையும் பழனிக்கு சென்ற பிறகும் பார்க்க முடியவில்லை. நான் என் மனதில் ஆசைப்பட்டது பழனி முருகரை ஆண்டிக்கோலத்தில் முருகரை காண வேண்டும் என்று. அந்த மனவேதனையை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. பழனி முருகரை ஒருமுறை கூட கண்ணிறைய பார்க்க முடியலையே என்ற எண்ணம் மட்டும் மனசுக்குள்ளே சுற்றிக்கொண்டே இருந்தது. வீட்டுக்கு வந்த பிறகு தினமும் முருகர் படம் முன்னாடி அமர்ந்து கண்ணிறைய கண்ணீர். 1 நாள் 2 நாள் அல்ல, எத்தனை நாள் அழுதேனென்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் முருகர் முன்னாடி அமர்ந்து பழனி திருப்புகழ் பாராயணம் செய்வேன். அவன் எதிலே பிறந்து படிக்கும்போது என்னை அறியாமலே நான் அழுகின்றேன். முருகர் என்னை பார்க்கவில்லை, நான் முருகன் பார்க்கவில்லை என்று. முருகா, என்ன குறை என்கிட்ட? உன்னை பார்க்க எனக்கு ஏன் அனுமதி இல்ல என்று மனசுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டே இருந்தேன். எவ்வளவு மனதை சமாதானம் செய்த பிறகும் அழுகை என்னிடம் இருந்து நிற்கவில்லை. நான் விளக்கு ஏற்றி திருப்புகழ் படிக்கும்போதே என்னை அறியாமலே அழுகை வந்துவிடும். ஒரு நாள் திடீரென்று அந்த பழனி முருகன் தண்டபாணி சுவாமி எங்கள் வீட்டு முருகர் படத்தில் காட்சி கொடுத்தார். இது 100% உண்மை. அந்த பழனி முருகர் என் வீட்டில் காட்சி கொடுத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு நான் அழுகவில்லை, அழுகையும் வரவில்லை. அப்பொழுதுதான் நான் உணர்கிறேன், நான் ஒரு இவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்று. ஒன்று மட்டும் சொல்கிறேன், முருகரை உண்மையா உருகி வேண்டுவதினால் கண்டிப்பாக கிடைக்கும். இது சத்தியமான உண்மை. நான் அந்த காட்சி கொடுத்த தண்டபாணி சுவாமியை முருகர் படத்தை உங்களிடம் காண்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.